எல்லைக்கை திரைப்படம் பார்த்தேன். தியேட்டரில் பார்த்துருக்க வேண்டியது நல்ல வேலை. அதாவது அப்படி ஒரு சூழ்நிலை அமையல, அதனால ஓடிடியில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகிருச்சு. இந்த திரைப்படம் பார்த்ததை விட அது எப்போ பார்த்தேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அணில்கள். சிஎம் விஜய் அவர்கள் பதவி ஏற்கிற அந்த நிகழ்ச்சியை தடுத்து இல்லை எனக்கு இந்த படம் பார்த்தே ஆகணும்னு ரொம்ப வற்புறுத்தி எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை பார்த்தோம். பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. மற்ற படம் தான் கூட மன்னிச்சு விட்டுருப்பாங்க. என்ன கோவத்துல இருந்தாங்கன்னு தெரியல, மொத்துன்னு மொத்திட்டாங்க. இந்த படம் பார்த்த பின்னாடி எனக்கு சில வாழ்க்கை தத்துவங்கள் அப்படிங்கிறது தோன்றி இருக்கு. இந்த திரைப்படத்தை பார்த்து எனக்குள்ள தோன்றன அந்த வாழ்க்கை தத்துவங்களை உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த வாழ்க்கை தத்துவம் ஏதோ ஒரு விதத்துல உங்க வாழ்க்கையில பெட்டர் ஆக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தேவா. லைக்னால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லிட்டு இந்த திரைப்படம் பார்த்த பின்னாடி எனக்கு தோன்ற ஒரு முக்கியமான வாழ்க்கை தத்துவம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையை கைவிடுதல். என்னடி சொல்ற? நம்பிக்கை கைவிடாதன்னு தானே சொல்லுவாங்க. அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நானும் நம்பிக்கையை கைவிடாம தான் இந்த படத்தை பார்த்தேன். போடா போடி, நானும் ரவுடி தான் எடுத்த டைரக்டர் மணிரத்னம்கே அடி சறுக்குது. காத்து வாக்குல 2 காதல் சறுக்காதா? பரவாயில்ல, இந்த படம் அந்த லெவலுக்கு இருக்காதுன்னு நம்பி பார்த்தேன். அப்பதான் எனக்குள்ள ஏற்பட்ட அந்த முக்கியமான வாழ்க்கை தத்துவம், நம்பிக்கை கைவிடுதல். சில நேரங்களில் சில பேர் மேல நம்பிக்கையை கைவிடலாம், தப்பு கிடையாது. அதனால பல மன உளைச்சல்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். அடுத்து இந்த ஹியூமன் எவல்யூஷன்ல இந்த கட்டை விரலோட தேவை என்ன அப்படிங்கிறத இந்த திரைப்படம் பார்த்த பின்னாடி தெரிஞ்சுக்கிறேன். பொதுவாக ரிமோட்டை கீழே வச்சு இந்த கட்டை விரல் இல்லாமல் இந்த விரல்லாம் அழுத்தி பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே இப்படி ரிமோட்டை பிடிச்சி அழகாக கட்டை விரலை வச்சு அழுத்தினே இருந்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கு. ஏன்னா இந்த திரைப்படத்தில் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபார்வர்ட் பட்டனை அழுத்த வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்கும். அப்படி அழுத்தும் போது தான் இந்த கட்டை விரலோட தேவை என்ன அப்படிங்கிறத இந்த 32 வருஷத்துல எனக்கு ரொம்ப ஆழமா உணர்த்து இருக்கு. The magnitude of the problem you are creating for my son. இன்னும் சொல்ல போனா இந்த திரைப்படம் பார்க்கும்போது கட்டை விரலை வச்சு ஃபார்வர்ட் பட்டன் அழுத்தி என்னோட கட்டை விரலுக்கு ஒரு தனி எக்ஸசைஸே உருவாகிருச்சு. இதனால இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், எவனாவது சண்டைக்கு வந்தா நான் உமாகா ஸ்மாக் போடுவேன். அந்த அளவு என் கட்டை விரல் ஸ்ட்ராங் ஆகிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் நம்மளை விட்டு அழியாது, ஒழியாது, அது கூட நம்ம வாழ பழகிக்கணும். ஏன் நம்ம சமூகத்திலேயே பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இப்பெல்லாம் யாருப்பா அப்படி இருக்கா அப்படின்னு நம்ம கடந்து கண்ணை மூடிட்டு போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த கிரிஞ்சு காமெடிகள், கிரிஞ்சு காதல் கதைகள் அப்படிங்கிறது. நான் நினச்சேன் 2020 அழிஞ்சு போச்சு, அதெல்லாம் இப்போ யார் எடுக்கிறா அப்படின்ற மாதிரி நினச்சேன். இப்போவும் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்மளும் அதை அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் அது கூட வாழ பழகிக்கணும், வேறு வழியும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 2040 நடக்கிற கதை இது. அப்போவும் அதே மாதிரி காதல் கதை தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எங்கே தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்வியூஸ், கலாட்டா இன்டர்வியூ, குறிப்பாக பரத்வாஜ ரங்கனோட இன்டர்வியூ இருக்குல்ல, அதில் வர்ற இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே, இவர் இந்த மாதிரிலாம் கதை எடுக்க மாட்டார், அவர் படம் எடுக்க மாட்டார், ரொம்ப சென்சிபிளாக தானே எடுப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு முன்முடிவுகளுக்கு வந்துடுறோம். எதுக்கூட சும்மா சைடா பார்த்து பேசிட்டு இருக்க, சைடு வாயா. இப்ப நேரா உட்காந்து பேசினா பாருங்க, ஐயா சாமி என் கோர்ஸை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இதுவே சைட்ல பாருங்க, அதுக்கு தான் என் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும். எப்படி? அதனாலேயே அவங்க ரொம்ப சென்சிபிளான இயக்குனர், கதையை ரொம்ப சென்சிபிளாக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிடுறோம். ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் இல்லை, நிறைய டேரக்டர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்டின் ஸ்கார்செஸி தான், குவிண்டன் டாரண்டினோ தான், இரானியன் ஃபிலிம்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ். லவ் படத்தில் கூட லாலா லேண்டு தான். அதாவது நம்ம ஊர் காதலுக்கு மரியாதை எல்லாம் சொல்ல மாட்டாங்க, லாலா லேண்டு தான் ஸ்ட்ரைட்டாக. பாண்டி பஜார் தான், பட் நம்ம லாலா லேண்ட் மாதிரி காமிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நமக்கு அந்த ட்வைலைட் இங்கே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஓகே, உண்மையிலேயே ஒரு சென்சிபிளான கதையை தான் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா 2040 நம்ம 2018 என்ன ஒரு காதல் கதையை பார்த்தோமோ, ஒரு காமெடிகளை பார்த்தோமோ, அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2060 வச்சு கூட எடுங்க, ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வாழ்க்கை தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்.
நம்ம கையில் கிடைக்கிற ஒரு ரிசோர்ஸை எந்த அளவு எஃபெக்டிவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. பட் எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்து வந்து கற்றுக்கலாம். ஏன்னா பிரதீப் ரங்கநாதன், சீமான் மாதிரி ஒரு நல்ல நடிகர், அவரோட பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வந்து நடிச்சிருப்பார். அதே மாதிரி பவர் ஹவுஸ் ஆக்டரான எஸ்ஜே சூர்யா, கிருத்தி சேனன், இந்த மாதிரி இத்தனை பேர் இருந்தும் அவங்கள எந்த அளவு எஃபெக்டிவ்லெஸ்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே எவ்வளோ அழகாக ஒரு ரிசோர்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி பாடல்கள், அடாவடி அப்படிங்கிற ஒரு சாட் பஸ்டரான சாங் அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல வைபாக இருக்குது. அந்த பாட்டை இந்த படத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பசங்க கையில் கிரையான்ஸ் கொடுத்தா என்ன பண்ணும், போகிற வர இடத்துலலாம் கிறுக்கி வைக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கென்ன யாரும் இல்லையே அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த சாங் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வேறு லெவல் பிளேஸ்மெண்ட், அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம், அப்படியே ஒரு பிளேஸ்மெண்ட் அது. இதில் வந்து ஃபோர்த் வால் பிரேக்கிங் வேறு, நம்ம வந்து கூட சேர்ந்து பாடணுமா அந்த பாட்டை. நான் எப்படி தெரியுமா உட்காந்துருந்தேன், இந்த கூலி உடத்தில் சேரில் உட்கார வச்சு எரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் உட்காந்துருந்தேன் சோஃபாவில். ஏன்னா ஆல்ரெடி பயங்கர டயர்ட் ஆகிட்டேன், பாடியில் சுத்தமாக அசையவே இல்லை, அந்த அளவில் இருந்தது அந்த சாங் பிளேஸ்மெண்ட். ஸோ ரிசோர்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தை பார்த்து அவ்வளோ அழகாக கற்றுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான வாழ்க்கை தத்துவம் என்ன, இது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த திரைப்படம் இன்னொரு தடவை ஆணி அடித்த மாதிரி வந்து உணர்த்திருக்கு. அது என்னன்னா, ஆல் ஸ்டைல் பட் நோ சப்ஸ்டன்ஸ். இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எல்லாம் நல்லா கலராக இருக்கும். அதாவது அந்த விப்ஜிஆர் கலர் இருக்குல்ல, அது அப்படியே செதற விட்ட மாதிரி இருக்கும். பார்க்குற இடமெல்லாம் இதில் 2040 வரை எடுக்கிறாங்களா, ஸோ ஃப்ரேம் முழுக்க அவ்வளோ டெக்னாலஜி. வேளச்சேரி பிரிட்ஜை காட்டுறது என்ன, அதே மாதிரி நேப்பியர் பிரிட்ஜை காட்டுறது, இந்த மாதிரி பல வித்தைகள்லாம் காட்டியிருக்காங்க. பட் உள்ள கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து சரியா இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அதை ரசிக்க முடியாது இல்லையா. கண்ணில் ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி பார்க்குறது. இதெல்லாம் எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு தான் வந்து நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் இப்போயே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த படம் ஓடிடியில் வந்துருச்சு இல்லையா, எப்படியாச்சும் அங்கே இருக்கிறவங்கள படத்தை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போவே நிறையா இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நிறையா வைப் எடிட்லாம் போட்டுன்னு இருக்காங்க, சாங் மிக்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட் இங்கே எப்படி இருக்குன்றது அவனுக்கு தெரியாது, வந்து பார்த்து அதுக்கப்புறம் டிசப்பாயிண்ட் ஆகுறதுன்றது வந்து தனி கதை. பட் வர வைக்கணும் இல்லையா, அதுக்கான வேலைகள்லாம் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்ஐகேவோட காட்சிகள் எல்லாமே. பட் படமாக இது கலர்ஃபுல்லான ஃப்ரேம்ஸ் வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நேப்பியர் பிரிட்ஜை டிஜிட்டலாக காட்டுறதோ இல்லை வேளச்சேரி பிரிட்ஜில் டிஜிட்டல் போர்டு வைக்கிறதோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உள்ள கதை அப்படிங்கிறது சரியாக இல்லை. இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஒரு மாதிரி கலவையான விமர்சனம் தான் வந்தது. இருந்தாலும் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். பட் அந்த நம்பிக்கை தான் தவிடுபடி ஆயிடுச்சு இந்த படம் பார்த்த பின்னாடி. இந்த படம் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் தேடி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த திரைப்படம் வந்து ஜென்சிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஜென்சிஸ்க்கான படம் அப்படின்ட்டு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். முன்னாடியெல்லாம் குடும்பத்து தலையில் கட்டிக்கிட்டு இருந்தீங்க, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ட்டு. இப்போ ஜென்சிஸ் தலையில் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு படம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் போதும், உடனே ஜென்சிஸ் தலையில் கட்டிட வேண்டியது. இப்படி தான் டூடு படத்தையும் கட்டினாங்க, இப்போ இந்த படத்தையும் கட்டுறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். படம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் என்னைய மாதிரியே ஆகிட்டீங்க, கொஞ்சம் மன உளைச்சல் ஆகி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வாழ்க்கை தத்துவங்கள் அப்படின்றது வந்து மைண்டில் வரும். அது எல்லாத்தையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குற எல்லாருமே வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நீங்கள் தேட்டர்லலாம் சில பேர் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஆர்வமாக போய். உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த திரைப்படத்தை பற்றி அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குற எல்லாருமே வந்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிறேன், அதுக்காக வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். போயிட்டு வர பாய். அதாவது டிவி பார்த்து அப்படியே மைண்டில் ஒட்டிக்கிச்சு. ஆமாம், இவ்வளோ சலசலப்புக்கு மத்தியில் இந்த கரை என்கிற கரசாமி என்ன ஆனா அவ்வளோ சார் எங்கேயாவது பள்ளத்தாக்கில் வயிறங்கிற தேடிட்டு இருப்பா சார். அநேகமாக கருப்பு வந்ததுனால அந்த படத்தை தூக்கியிருப்பாங்க. பார்ப்போம் ஓடிடி எப்போ வருதோ வெயிட் பண்ணிவிட்டு அந்த திரைப்படத்தை பற்றியும் நம்மளோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். கருப்பு படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க? சூர்யா ஃபேன்ஸ் டிக்கெட்லாம் எடுத்தாச்சா? உங்களோட செலிப்ரேஷன் மோடில் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோம். மற்றும் ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.